everyone. இந்த வீடியோல நாம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி சாப்டர் 2ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்க்கலாம். சோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு எப்பவுமே நாம இன்கம் சைடுல தான் எழுதுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் சைடுல வந்துட்டு நாம எதுவும் எழுத மாட்டோம். அது வந்து blank-ஆ தான் இருக்கும். சோ நாம வந்து எப்பவுமே இத வந்து இன்கம் சைடுல தான் எழுதுவோம். சோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. நமக்கு பேஜ் நம்பர் 53ல கொடுத்திருக்காங்க. சோ அத ஒரு வாட்டி பார்க்கலாம். பை சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து கரண்ட் இயர்ல உள்ள சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து நம்ம 2020ல இருக்கோம்ல. சோ 20 வந்து கரண்ட் இயர்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் இயர்னா என்ன அப்படின்னா போன வருஷம், அதாவது 2019. அண்ட் சப்சீக்வெண்ட் இயர் அப்படின்னா என்னன்னா இனி வர போற இயர். சோ 2021. ஸோ நம்ம பார்க்கலாம் பை சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுப்போம். அண்ட் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கூட நாம வந்து போன வருஷம், அதாவது 2019ல உள்ள சப்ஸ்கிரிப்ஷனை மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 2021க்கு நான் இப்பவே கொடுத்த சப்ஸ்கிரிப்ஷனை லெஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இனி நாம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது கூட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் outstanding subscription for current year. So 2020க்கு நான் கொடுத்திருக்க வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை இன்னும் நான் கொடுக்கல. ஸோ அதுதான் அவுட்ஸ்டாண்டிங். நாம கொடுத்துருக்கணும், ஆனா நாம இன்னும் கொடுக்காம இருக்கோம். ஸோ அதுதான் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் அப்படின்றத நாம வந்து ஆட் பண்ணணும். அண்ட் இது கூட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் த previous year for the current year. So 2019லே நாம வந்து கொடுத்துருக்கோம். 2020க்கு அட்வான்ஸா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்த அந்த அமௌண்ட்டை நாம வந்து என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணோம். அதாவது நம்ம அட்வான்ஸா கொடுத்த அமௌண்ட். ஸோ இன்னொரு வாட்டி ஃபார்மேட்டை தெளிவாக பார்க்கலாம். பை சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை மைனஸ் பண்ணணும். லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்சீக்வெண்ட் இயர், அதாவது அடுத்த வருஷம். நம்ம இப்போ கரண்ட் இயர்ல இருக்கிறது 2020, 2021ஓட சப்ஸ்கிரிப்ஷனை லெஸ் பண்ணணும். இது கூட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர், அதாவது 2020க்கு நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை இன்னும் நான் கொடுக்கல. ஸோ அதை வந்து நாம ஆட் பண்ணணும். அண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் தி கரண்ட் இயர். ஸோ 2020க்கு நான் 2019லே சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டேன், அட்வான்ஸா நான் பே பண்ணிட்டேன் அப்படின்றத நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடில் நாம வந்து subscription received in advance for the subsequent year இதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதாவது 2000, இப்போ நம்ம 2020ல இருக்கோம். ஸோ 2021க்கு நாம 2020ல இருக்கும்போதே சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு நாம லைபிலிட்டி சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் received in advance for the subsequent year. ஸோ இதை வந்து லைபிலிட்டி சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் அசெட் சைடில் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர். ஸோ கரண்ட் இயருக்கு நான் கொடுக்க வேண்டியது என்ன நான் கொடுக்கல. அண்ட் ப்ரீவியஸ் இயருக்கும் நாம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை நாம வந்து கொடுக்கல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாம அசெட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்கலாம். From the following details, calculate the amount that will be shown as subscription in income and expenditure account for the year ended 31st March 2018. So, subscription received for நமக்கு 3 years கொடுத்துருக்காங்க. நம்மளோட கரண்ட் இயர் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 2017 தான் நம்மளோட கரண்ட் இயர். ஸோ 2016 to 17 தான் நம்மளோட கரண்ட் இயரா இருக்கும். ஸோ இதை வந்து நாம வந்து 2015 to 16 நாம ப்ரீவியஸ் இயரா எடுப்போம். அண்ட் 2017 and 18 நாம வந்து சப்சீக்வெண்ட் இயர் அப்படின்ட்டு எடுப்போம். அதாவது இது வந்து முந்தின வருஷம், இது இனி வரப்போற வருஷம்
இது இப்போ இருக்கிற வருஷம் அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016 to 17, அதாவது இது வந்து கரண்ட் இயர். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா 2400 and subscription for 2016 to 17 received in 2015-16 was 1000. ஸோ இது வந்து நமக்கு அட்வான்ஸாக கிடைச்ச சப்ஸ்கிரிப்ஷன். இதுதான் நம்மளோட கரண்ட் இயர். கரண்ட் இயருக்கு நான் போன வருஷமே கெட்டிட்ட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம என்ன பண்றோம்னா 1000 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல நம்ம ஃபார்மேட் படி அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். பை சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து கரண்ட் இயர் தான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ நமக்கு வந்து 60,000 கொடுத்துருந்தாங்க கரண்ட் இயர், அதை வந்து நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016 to 17. ஸோ 2016 to 17ஓட அவுட்ஸ்டாண்டிங் நம்ம வந்து ஃபார்மேட் படி பார்த்தோம். ஸோ அது வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 2400 அப்படின்ட்டு. ஸோ அதனால அதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அதை வந்து நாம ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபார்மேட்டில் பார்த்தோம். ஸோ அதனால நாம வந்து இந்த 1000ஐயும் அது கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் இயர் 60,000ல நாம வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனையும் அட்வான்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனையும் நாம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும் 63,400. இப்போ நாம illustration 9 பார்க்கலாம். How the following items will appear in final accounts of a club for the year ending 31st March 2019. So receipt and payment account நமக்கு ஏற்கனவே கொடுத்திருப்பாங்க क्वेश्चनல. to subscription 2017 to 18, 2018 to 19, 2019 to 20 நமக்கு அமௌண்ட்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட கரண்ட் இயர் என்ன அப்படின்னா 2019 தான் நம்மளோட கரண்ட் இயர். அப்படின்னா 2018 to 19 தான் நம்மளோட கரண்ட் இயர். ஸோ இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் அண்ட் இது வந்து நமக்கு சப்சீக்வெண்ட் இயர். அண்ட் there are 300 members in the club, each paying an annual subscription of 200 per annum. ஸோ ஒரு வருஷத்துல இந்த 300 மெம்பர்ஸும் 200 rupees சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றாங்க. ஸோ நாம இதை தான் அப்ளை பண்ணுவோம் நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் எண்டட் 2017 to 18 is 1000. ஸோ இது வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். நமக்கு பேலன்ஸ் ஷீட்டும் இங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இதுல பேலன்ஸ் ஷீட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல நம்மளோட கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் 48,000. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ஃபார்மேட்ல பார்த்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இதில் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்ல கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 300 into 200 நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 300 into 200 is 60,000. 3 2s are 6. ஸோ 60,000. 60,000 நம்ம அவுட்டர் காலம்ல ரெக்கார்ட் பண்றோம். ஏன்னா அது வந்து நம்மளோட டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு நமக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல 48,000. ஸோ அது வந்து நம்மளோட கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த வருஷத்துல உள்ள சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 60,000 மைனஸ் 48,000 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 12,000 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இனி நாம பேலன்ஸ் ஷீட் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்ல வந்து
நமக்கு ஏற்கனவே ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க. அட்வான்ஸாக நம்ம ரிசீவ் பண்ணதை லைபிலிட்டி சைட்லையும் அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து அசெட்லையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து அட்வான்ஸ் வந்து 2019 to 20 நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த 3000 நமக்கு கொஸ்டினில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்தா இந்த 3000 எடுத்திருக்கோம். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 2018 to 19 சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கண்டுபிடிச்ச சப்ஸ்கிரிப்ஷனையும் ஏற்கனவே நமக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க அவுட்ஸ்டாண்டிங்னு. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 13,000 ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாம illustration 10 பார்க்கலாம். How will the following items appear in the final account of the club for the year ended 31st March 2017? So 2017 தான் நமக்கு current year. ஸோ நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, a club received subscription of 25,000 during the year 2016 to 17. ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2017 தான் நம்மளோட கரண்ட் இயர்னு. ஸோ 16 to 17 நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 25,000. இதுதான் நம்மளோட கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். திஸ் இன்க்ளூட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 2,000 ஃபார் 2015 to 16. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர் 2015 to 16 வந்து நம்மளோட போன வருஷம். ஸோ அண்ட் 1,500 ஃபார் த இயர் 2017 to 18. ஸோ இது வந்து நம்மளோட சப்சீக்வெண்ட் இயர், இனி வரப்போற இயர். ஸோ நாம வந்து இந்த 25,000ல இந்த 2,000ஐயும் இந்த 1,500ஐயும் நாம லெஸ் பண்ணுவோம் நம்மளோட ஃபார்மேட் படி. And next, subscription of 500 is still outstanding for the year ended 2016 to 17. So இது நாம ஆட் பண்ணுவோம். நம்ம வந்து ஏற்கனவே ஃபார்மேட்ல பார்த்தோம். போன வருஷமோ இனி வரப்போற வருஷமோ உள்ள சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம லெஸ் பண்ணுவோம். அவுட்ஸ்டாண்டிங்கையும் அட்வான்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதுபடி நாம இதில் பண்ணியிருக்கோம். நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரோடது 25,000 கொடுத்துருந்தாங்க. நாம வந்து லெஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை. அண்ட் சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனையும் நம்ம வந்து லெஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நாம வந்து அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல 500 அப்படின்ட்டு கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அதை வந்து நம்ம ஃபார்மேட் படி ஆட் பண்ணியிருக்கோம். இனி நாம பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். பேலன்ஸ் ஷீட்ல வந்து லைபிலிட்டி சைடில் நம்மளோட அட்வான்ஸும் அசட் சைடில் நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங்கையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்த மாதிரி 500 ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதாவது நமக்கு 1,500ன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாம அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இனி நாம illustration 11 பார்க்கலாம். Compute income from subscription for the year 2018 from the following particulars relating to a club. So particulars இது வந்து நம்மளோட ஓப்பனிங் அண்ட் இது வந்து நம்மளோட க்ளோசிங். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற க்ளோசிங்கையும் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ல இருக்கிற ஓப்பனிங் அமௌண்ட்டையும் நாம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த 7,000ஐயும் இந்த 3,000ஐயும் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனிங்ல இருக்கிற அமௌண்ட்டையும் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ல க்ளோசிங்ல இருக்கிற அமௌண்ட்டையும் நாம வந்து லெஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 7,000ஐயும் இந்த 3,000ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனோட. அண்ட் இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஓப்பனிங்கையும் அட்வான்ஸ்ல க்ளோசிங்ல கொடுத்துருக்கிற அமௌண்ட்டையும் நாம லெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 10,000ஐயும் இந்த 5,000ஐயும் நம்ம வந்து லெஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க 1,50,000 அப்படின்னு. ஸோ 1,50,000 நம்ம அவுட்டர் காலத்தில் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து நான் சொன்னேன்
நம்மளோட க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனையும் ஓப்பனிங் அட்வான்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 7,000ஐயும் 3,000ஐயும் ஆட் பண்ணியிருக்கோம். 7,000ஐயும் 3,000ஐயும் நம்ம ஆட் பண்ணி நமக்கு 10,000 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 10,000 நம்ம இந்த 1,50,000ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 1,60,000 ஆன்சராக கிடைச்சிருக்கு. இனி நாம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஓப்பனிங்கையும் அட்வான்ஸ்ல இருக்கிற க்ளோசிங் அமௌண்ட்டையும் நாம லெஸ் பண்ணணும். ஸோ இந்த 10,000ஐயும் இந்த 5,000ஐயும் நாம லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து 10,000 பிளஸ் 5,000 இஸ் 15,000. ஸோ இந்த 15,000 நாம வந்து லெஸ் பண்றோம் இந்த 1,60,000 கூட. ஸோ 1,60,000ல 15,000 போச்சுதுன்னா நமக்கு 1,45,000 கிடைக்கும். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நாம 12th illustration பார்க்கலாம். From the following particulars, show how the item subscription will appear in the income and expenditure account for the year ended 31/12/2018. So இதுல வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் அக்கௌண்ட் நமக்கு கேட்கல. நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட கரண்ட் இயர் வந்து நம்ம 2018 அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் 2018 இஸ் 16,000. ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன், which includes 3,000 for 2017 and 5,000 for 2019. So 2017 அப்படின்றது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் அண்ட் 2019 அப்படின்றது வந்து நம்மளோட சப்சீக்வெண்ட் இயர், இனி வரப்போற இயர். ஸோ நாம ஃபார்மேட் படி இந்த ப்ரீவியஸ் இயரையும் இந்த சப்சீக்வெண்ட் இயரையும் நாம வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த 16,000ல நாம இந்த 3,000ஐயும் இந்த 5,000ஐயும் லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 இஸ் 4,000. ஸோ இந்த 4,000 அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த 4,000 நாம ஆட் பண்ணணும். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் 2,000 வாஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் for 2017 in the year 2017. So 2018க்கு நான் கெட்ட வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை 2017லயே அட்வான்ஸா கெட்டிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணுவோம் நம்மளோட ஃபார்மேட் படி. ஸோ ஃபார்மேட் படி நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். நம்மளோட கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கூட நாம ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷனையும் சப்சீக்வெண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனையும் நம்ம லெஸ் பண்ணி நமக்கு 8,000 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 8,000ல நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனையும் அட்வான்ஸா நாம கெட்டின சப்ஸ்கிரிப்ஷனையும் நாம வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 8,000 பிளஸ் 4,000. ஸோ அதில் வந்து ஆன்சர் கூட நம்மளுக்கு 2,000 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு 40,000. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.